அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதரை நல்லடியார் என்று, அவுலியா என்று, மகான் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட யாரையும் பற்றி நல்லடியார் என்று அவங்க சொன்னது கிடையாது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நல்லடியார் என்று நாம் முடிவு செய்ய முடியாது என்பதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க தான் ஜட்ஜி, நீதிபதியாகவும் இருந்தார்கள். அவங்க மத குருவாகவும் இருந்தார்கள், ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள். வழக்குகள் வரும் என்று சொன்னால் அதை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாகவும் அவங்க தான் இருந்தாங்க. கொடுக்கல் வாங்கல் வழக்கு, சொத்து வழக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும். அப்படி வரும் பொழுது ஒரு சொத்து என்னுடையது என்று ரெண்டு பேர் சொந்தம் கொண்டாடுவாங்க. அந்த வழக்கில் இது என்னுடையதுன்னு ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் இல்லை என்னுடையது தான் என்று சொல்வார். இதை விசாரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிப்பார்கள். இது உன்னுடையது, இது உன்னுடையது இல்லை என்று தீர்ப்பளிப்பார்கள். இப்படி தீர்ப்பளிக்கிறதை பற்றி தான் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்னா, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க, ஆனால் அந்த சொத்து யாருடையது என்று எனக்கு தெரியாது. நீங்கள் ரெண்டு பேர் தான் வழக்கு கொண்டு வர்றீங்க, ரெண்டு பேருமே என்னுடையது என்று வாதிடுகிறீர்கள். ஆனால் அது யாருடையது என்று, உண்மையில் யாருடையது என்ற விவரம் எனக்கு தெரியாது. நான் எதை வைத்து முடிவு பண்ணுவேன் என்று கேட்டால், உங்கள் ரெண்டு பேருடைய வாதங்களை நான் கேட்பேன். என்னுடையது என்று சொல்வதற்கு உன்னுடைய ஆதாரங்கள் என்னென்று ஏ பார்ட்டிகிட்ட கேட்பாங்க. அவர் சொல்லி முடித்த பிறகு பி பார்ட்டிகிட்ட கேட்பாங்க, உன்னுடைய ஆதாரம் என்னப்பா, இது என்னுடைய சொத்து என்று சொல்கிறாயே, உனக்குள்ள ஆதாரம் இங்கே என்று கேட்பாங்க. நான் ரெண்டு பேர் ஆதாரத்தையும் கேட்டுவிட்டு யாருடைய ஆதாரம் தெளிவாக, வலுவாக, சரியானதா எனக்கு படுகிறதோ அவருக்கு உரியது என்று தீர்ப்பளித்து விடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ற வழக்கு கொண்டு வர்றீங்க, வழக்கு கொண்டு வரும் பொழுது உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது. யார் இந்த ரெண்டு பேரில் யார் உண்மை சொல்கிற, யாராவது ஒருத்தர் பொய்யர் தானே. ஒரு சொத்து எனக்குத்தான் என்று ரெண்டு பேர் வாதிட்டார்கள் என்று சொன்னால் ஒருத்தர் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அது யாருன்னு நமக்கு தெரியலை. ஒருத்தர் உண்மையில் அந்த சொத்துக்குரியவராக இருப்பார், யார் அந்த சொத்துக்குரியவராக இல்லையோ அவர் பொய் சொல்கிறார், பொய் வழக்கு போடுகிறார். அப்போ ரெண்டு பேர் வரும் பொழுது யார் சொல்வது உண்மை என்று எனக்கு தெரியாது. நான் என்ன செய்வேன் என்று கேட்டால், விசாரித்து பார்த்து யார் அழகான முறையில், தெளிவான முறையில் வாதம் வைக்கிறாரோ அவருக்கு உரியது என்று தீர்ப்பளித்து விடுவேன். தீர்ப்பளித்து விட்டால் அவர் மறுமையில் மாட்டிக்கொள்வார். என்னை நீங்கள் ஏமாற்றி தப்பான தீர்ப்பு வாங்கிடலாம். வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நரக நெருப்பைத்தான் இடத்தில் நீங்கள் வாங்குறீங்க, அதனால் கவனமாக இருந்து இந்த பொய் வழக்கு போடாமல் இருங்க என்று அறிவுரை சொல்கிறாங்க. நீங்கள் பொய் வழக்கெல்லாம் போட்டுறாதீங்க. உங்கள் பொய் வழக்கை நம்பி நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கு ஒரு எந்த தீர்ப்பளித்து விடுவேன். அப்போ யார் அந்த உண்மையில் அந்த சொத்துக்கு சொந்தக்காரனோ அவன் பாதிக்கப்படுவான். யார் அந்த சொத்துக்கு சொந்தக்காரனாக இல்லையோ அவனுக்கு அந்த சொத்து போய் சேர்ந்துடும். அப்படித்தான் தீர்ப்பளிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நான் தீர்ப்பளிக்கும் பொழுது அதில் பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி சொத்தை என்னிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்டா, என்னுடைய தீர்ப்பின் மூலமாக சொத்தை நீங்கள் உடைமையாக்கி கொண்டால் நீங்கள் அல்லாட்ட மாட்டிக்கிருவீங்க. அப்போ இறைவன்கிட்ட மாட்டிக்கொள்ளுவீர்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னார்களே தவிர நான் தப்பாக முடிவெடுத்துருவேங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு தனக்கு சொந்தமில்லாத சொத்துக்கு உரிமை கொண்டாடுற நல்லடியாராக இருப்பாரா? அவருக்கு சொந்தமான சொத்துக்கு உரிமை கொண்டாடினா நல்லடியார். என் சொத்து இல்லை ஆனால் அபகரிப்பதற்கு நான் வழக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் கெட்டவன் தானே, நான் நல்லடியார் லிஸ்ட்டு வரமாட்டேன். அப்போ அடுத்தவர் சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி பொய்யான வழக்கு ஒருத்தர் போடுகிறாரு, அவர் கெட்டவராக இருக்கிறாரு. ஆனால் நான் என்ன செஞ்சிருவேன், அவருக்கு உள்ள தீர்ப்பளிச்சிருவேன். ஏன் அப்படி தீர்ப்பளிக்கிறேன், எனக்கு உண்மை நிலவரம் எனக்கு தெரியாது. இந்த சொத்து யாருக்கு உரியது என்கிற விவரம் அல்லாஹ் அறிந்த விஷயம்.
அல்லது அந்த வழக்கில் உள்ள 2 பேருக்கும் தெரியுது யார் உண்மை என்பது தெரியும். நம்ம பொய் தான் சொல்கிறோம், நம்ம உண்மை தான் சொல்கிறோம், இந்த வழக்கு நடத்துகிற 2 பேருக்கு தெரியுமே தவிர, படைத்த இறைவனுக்கு தெரியுமே தவிர வேற யாருக்கும் அதனுடைய உண்மை நிலவரம் தெரியாது. அது மாதிரி எனக்கும் தெரியாது. மற்றவர்களுக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி எனக்கும் தெரியாது. நான் அந்த வழக்கை விசாரித்து நான் யாருக்குரிய தீர்ப்பளிக்கிறேனோ தவறாகவும் அளித்து விடுவேன், தவறான ஆளுக்கு கூட அந்த சொத்தை நான் கொடுத்துருவேன்ங்கிறாங்க. இது புகாரியில் 7168, 6967, 2680 ஆகிய ஹதீஸ்களில் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க என்று கேட்டால், உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்றி அவர் நல்லவராக காட்சி தரலாம். அப்போ பார்த்தா என்ன தெரியும், இவன் அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்கான் என்று சொல்லாமல் அவன் சொத்துக்கு உரியவன் என்று சொல்லப்படுகிறது. எவன் சொத்துக்கு உரியவனாக இருக்கிறானோ அவன் பொய் சொன்னான் என்று நிறுவப்படுகிறது. வெளி உலகத்தில் பார்க்கும்போது, ஏன்டா உனக்கு சொந்தமில்லாத சொத்தை போய் உரிமை கொண்டாடி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ உலகத்தின் பார்வையில் யார் நல்லவன், யாருக்கு உரியது என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்தாங்களோ அவர் நல்லவர். ஆனால் உண்மையில் யார் நல்லவர், அந்த அப்பாவி வாதம் பண்ண தெரியாமல், வழக்குரைக்க தெரியாமல் பேசி தோத்து போனார்ல, அவர் தான் சொத்துக்கு சொந்தக்காரர், அவர் தான் உண்மையில் நல்லவர். அப்போ இந்த தீர்ப்பின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கெட்டவனு நல்லவன் நினைக்கிறாங்க. அவனுக்குரிய தீர்ப்பிடிச்சாதான் அர்த்தம். சொத்து எனக்கு உனக்குன்னு வருகிறது, இது உனக்கு தான் உரியது, அப்போ நீ உண்மை சொன்ன நல்லவன், இது உனக்கு உரியது இல்லை, நீ கெட்டவன், நீ பொய் வழக்கு, அதான் அர்த்தம். அந்த தீர்ப்புடைய கருத்து, உள்கருத்து என்னவென்று சொன்னால், அந்த யார் உண்மையில் நல்லவனாக இருக்கிறானோ, அந்த சொத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறானோ அவன் பொய்யனாகிறான். அவன் அநியாய வழக்கு போட்டவனா இப்போ மாறி விடுகிறான். யார் பொய்யாக இருந்து ஆதாரங்கள் அழகாக மேக்கப் பண்ணி நம் விதமாக எடுத்து சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட தீர்ப்பு வாங்கிட்டானோ அவன் நல்லவன் ஆயிடுறான். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில், உலகத்து பார்வையில், மக்களுடைய பார்வையில் என்ன செய்ய, அந்த வழக்குடைய விஷயத்தை மக்கள் எப்படி பேசிக்கிடுவாங்க, இந்த மாதிரி வழக்கு போட்டு பொய் வழக்கு தோற்று போயிட்டு வந்துட்டான், அடுத்த கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டிருக்கான், இவனை பற்றி சொல்லுவாங்க. யாரை பற்றி, யார் சொத்துக்கு சொந்தக்காரனாக இருந்து இழந்திருக்கிறானோ அவனை பற்றி மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஏன்டா பொய் வழக்கு போட்டு இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையாளன் பொய்யனாகவும் பொய்யன் உண்மையாளனும் மாறுறாங்களா இல்லையா? என்னிடத்துல அப்படி ஏமாத்திருவீங்கிறாங்களே. ரசூல் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட, எனக்கு வஹி தொடர்பு இருந்தும் கூட, இந்த வழக்கு விசாரிக்கிறதுலாம் வஹி வராது. என்னடா மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டி இருக்குது. வஹியில் தீர்ப்பளிச்சுட்டா நம்ம எப்படி தீர்ப்பளிக்கிறது? அவள் விசாரித்து தீர்ப்பளிக்கிறது காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யல, வஹி மூலம் இவன் தான் சொந்தக்காரன் அறிவிக்கப்படாது. எப்படி அல்லாஹ் வழிகாட்ட சொல்றான், நீ விசாரி, 2 தரப்பு வாதத்தை எடுத்து வச்சு கேளு, எது கரெக்டுன்னு உனக்கு படுகிறது அதன்படி தீர்ப்பளி என்று தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் காட்டின வழி. ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய போய் தான் நம்மளும் விசாரிக்கிறோம். நம்ம அந்த முன்மாதிரியை கொண்டு நம்மளும் விசாரிப்போம். அப்போ இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வர்ற ஒரு வழக்கில் இந்த 2ல் எவன் நல்லவன் கண்டுபிடிச்சாங்களா? இந்த 2 பேரில் எவன் கெட்டவனோ அவனை நல்லவன் என்று நான் நினைத்து விடுவேன், எவன் நல்லவனோ அவனை கெட்டவன் என்று முடிவு செய்து விடுவேன். ஆனால் மறுமையில் மாட்டிக்கிறவங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருங்க. உங்கள் வழக்கு, உங்கள் காலத்தில் இது மாதிரி வழக்கு வருது, 2 பேர் கேஸ் பண்ணி, ஒரு ஜமாத் தலைவராக இருக்கிறீங்க, அல்லது ஒரு கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறீங்க, அல்லது ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறீங்க, 2 பேர் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க, என்னுடையது உன்னுடையதுன்னு. நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஆதாரங்களை கேட்பீங்க. அவன் போலியாக பத்திரத்தெல்லாம் இருக்காரெல்லாம் கொண்டு வந்து திறமையானவன் என்ன செய்கிறான், உங்கள்ட்ட ஒன்றா சமர்ப்பிச்சிடுறான். நல்லவனாக இருக்கிறவன் அப்பாவையாக இருக்கான், அவன் ஒழுங்காக உங்கள்கிட்ட ஆதாரத்தை வைக்க மாட்டான். நீங்கள் 2ஐயும் பார்ப்பீங்க, உனக்கு தான் உள்ளது, நீ தான் ஆதாரம் வச்சிருக்கிற என்ன சொல்லுவீங்க. இப்படி தான் நீங்களும் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் இந்த 2 பேரில் இவன் உண்மையாளன் என்பதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் மகானை கண்டுபிடிச்சிடுறீங்க. உங்களுக்கு எது முடியலை, இந்த 2 பேரில் இவன் கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு வழக்கு, இந்த வழக்கில் இந்த இருவரில் யார் உண்மையாளன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கல, தப்பாகவும் சொல்லிடுவீங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறீங்க. உண்மையில் அவன் கெட்டவனாக இருக்கலாம், இவன் நல்லவனாக இருக்கலாம். அப்போ இதையே உங்களால் முடிவு செய்ய முடியலை என்று சொல்லும் பொழுது, இவர் அல்லாஹ்வுடைய இறைநேசரு, இவர் மகானு, அல்லாஹ் இவரை நேசிக்கிறான், அல்லாஹ் இவரை நேசிக்கிறாங்கிற ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நம்ம அவுலியா பட்டம் கொடுக்குறது எவ்வளோ பெரிய பாவம்னு விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லாத, அல்லாஹ் கொடுக்காத ஒரு தகுதியை நமக்குள்ளதான் நினைக்கிறோம். அதனால எந்த ஒரு மனிதனை பற்றியும் மகான் என்றோ அவுலியா என்றோ பெரியார் என்றோ சொல்லுகிறது குற்றம். அப்ப அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒன்றை தெரியுதுன்னு அல்லாஹ் மேலே இட்டு கட்டினா
நான் ஒருத்தனை நேசித்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியும். நல்லா கேட்குறான் மறுமையில். ஏன்ப்பா இவரை நான் நேசித்தேன்னு சொன்னீங்க, நான் அவரை நேசித்தேன்னு உன்ட்ட சொன்னானா? என் மனசுல நீ அறிஞ்சுக்கிட்டியா? எப்படி என்னுடைய மனசில் உள்ளது நீ அறிந்து கொண்டாய் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் மறுமையில் சந்தித்தால் உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? நாங்களா தான் நினைச்சோம்பீங்க. அப்போ என்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறியா? அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற விஷயத்தை தான் கடும் குற்றமாக்குறான். குற்றங்கள்லேயே பெரிய குற்றம் எதுன்னு கேட்டால் அவனுக்குள்ள அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிறது, நம்மளை அல்லாஹ்வா பார்க்கறது. அப்போ எந்த மனிதன்லாம் அந்த அவுலியா பட்டம் கொடுக்குறானோ அவன் கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறான். அவன் தனக்கு அல்லாஹ்வை போல எல்லாம் அறிய முடியும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி தான் நல்லா எடுத்துக்கொள்வான் என்பதற்கு இந்த சம்பவங்கள்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சில பிரச்சனை வந்துடும். மார்க்க சட்டத்தில் ஒருத்தர் விபச்சாரம் செய்தான் என்று குற்றம் சுமத்துறாங்கன்னு வைங்க, அதுக்கு 4 சாட்சி கொண்டு வரணும். இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். 3 பேர் கண்ணால் பார்த்துட்டு சொன்னால் கூட அந்த 3 பேருக்கு அடி கொடுப்பாங்க. 4 பேரோட வந்தால் தான் தண்டிப்பாங்களே தவிர அந்த 3 பேர் சொன்னார் 3 பேரும் பொய்யர்கள் என்று அவங்களை தண்டிக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த ஆயிஷா நாயகி சம்பவத்துக்கு பிறகு இந்த சட்டம் வருகிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த பிரச்சனை வருது. அதாவது ஒரு கணவன் மனைவியின் மீது குற்றம் சுமத்துக்கிறான். இதுக்கு 4 சாட்சி கொண்டு வர முடியுமா? அவன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. இவன் யார் பழி சுமத்துவதற்காக சொல்லலாம். அவன் சேர்ந்து வாழ்வதா இல்லையாங்கிறது முடிவெடுக்கணும். அப்போ அவன் தன் மனைவியை இன்னொரு ஆணோட பார்த்துட்டான். ஒரு புருஷன் கணவன் என்ன செய்யறான், தன் மனைவியை வேற ஒருத்தனோட இருப்பதை இவன் பார்த்து விட்டான். இவனை கூட்டிகிட்டு போய் 4 சாட்சி கொண்டு வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் 4 சாட்சி இல்லாத காரணத்தினால நீ அவனோட வாழ்க்கை நடத்துன்னு சொல்ல முடியாது. அவனை பார்த்துருக்கும் இப்படி வாழ்வான். அவன் அப்படி ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்துருக்கும் போது நீ 4 சாட்சி இல்லை நீ சேர்ந்து வாழன்னு சொல்ல முடியுமா? தண்டனை கொடுக்குற விஷயத்துக்கு வேற வேற ஆண்கள் வேற வேற பெண்களுக்கு நீங்கள் குற்றம் சுமத்துவது வேற. கணவன் மனைவிக்குள்ள சுமத்துவது என்பதற்கு அவங்க வாழ்வதா இல்லையா என்ற விஷயம் அடங்கி இருக்கிறது. மனசார எப்படி வாழ முடியும் அவனால? அவன்கிட்ட போய் இந்த 4 சாட்சி கொண்டு வராத காரணத்தினால் நீ மனைவியோடு தான் வாழணும்னா எப்படி வாழ்வான்? கண்ணால் பார்த்துட்டான். கண்ணால் ஒரு தப்பான நடத்தையை பார்த்த பிறகு என்னத்தை நீங்கள் அறிவுரை சொன்னாலும் எனக்கு மனசு ஒப்பலைன்னு சொல்லிடுவோம். அப்போ அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு வழியை சொல்லுது. நீ மனைவியின் மீது இந்த மாதிரி தப்பான நடத்தையில் நான் பார்த்து விட்டேன், நீ நான் தான் அதுக்கு நேரடி சாட்சி அப்படின்னு நீ வருவாயானால் ஜமாத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்? 4 தடவை சொல்லணும் அந்த குற்றச்சாட்டை. 4 தடவை என்ன செய்யணும்? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி, அல்லாஹ்வின் சத்தியமாக என் மனைவி தவறான நடத்தையில் ஈடுபட்டதை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி 4 சாட்சிக்கு பதிலாக 4 தடவை இவனே சத்தியம் செய்யணும். 4 சாட்சி மாதிரி 4 சாட்சியை கொண்டு வரதுக்கு பதில் என்ன செய்யணும்? அல்லாஹ் மேல சத்தியமாக நான் பார்த்தேன், அல்லாஹ் மேல சத்தியமாக நான் பார்த்தேன். என்ன பார்த்தானோ அதை அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு என்ன செய்யணும்? 4 தடவை சொல்லணும். 5வது தடவை ஒரு சத்தியம் செய்யணும். என்ன சத்தியம் என்றால், நான் இதில் பொய்யனாக இருந்தால், நான் ஒரு குற்றச்சாட்டை மனைவி சுமத்தி இருக்கிறேன், நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். அது நான் இந்த சத்தியம் பண்ணி சொல்றேன்ல, அதில் நான் பொய் சொல்லி அல்லாஹ் பேரை இழுத்து ஒரு பொய் சொல்லி இருந்தேன் என்று சொன்னால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு இவன் சத்தியம் செஞ்சிடணும். இப்போ சத்தியம் செஞ்சா, இப்போ 4 சத்தியம் பண்ணினா குற்றம் நிரூபணம் ஆயிருமானா நிரூபணம் தண்டிக்க வேண்டி வருது. மனைவி தண்டிக்கணும். இப்போ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நீ என்ன சொல்ற? நீ அவன் குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறியா மறுக்கிறியா? ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பிரச்சனை தண்டனை மார்க்க சட்டப்படி தண்டனை கொடுத்துருவாங்க. அவன் மறுக்கிற கிடையாது, போய் சொல்றான், என் கணவன் என் மீது பழி சுமத்துகிறான், அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை, எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு அந்த பொம்பளை மறுக்கிறான். அவளுக்கு மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, நீ மறுக்கிறதா இருந்தால் 4 தடவை மறுக்கணும். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி 4 தடவை மறுக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த கணவர் என் கணவர் இதை சொல்கிறார், அது பொய். அல்லாஹ் மேல சத்தியமாக இது பொய், அல்லாஹ் மேல சத்தியமாக இது பொய் என்று 4 தடவை என்ன செய்யணும்? அவள் சத்தியம் பண்ணி சொல்லணும். 5வது தடவை இதில் நான் பொய் சொல்லி இருந்தால், இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன்ல, இந்த மறுக்கும் விஷயத்தில் நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த பெண்ணும் சொல்லணும். இப்போ 2 பேருமே அதை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா எந்த குற்றம் நிரூபிக்க முடியல. அதே நேரத்தில் நீ இந்த குற்றச்சாட்டு சத்தியம் நீ சொன்ன காரணத்தினால் இன்றோட உங்களுடைய திருமண உறவு முடிகிறதுன்னு சொல்லிடுவாங்க. தீர்ப்பு என்ன? அப்ப நீ சொல்லிட்டு அவளை மறுத்துட்டா, அதுக்காக தண்டிக்கவும் முடியாது, 4 சாட்சி இல்லை, அது வாழ சொல்லவும் முடியாது. அதனால இவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டை ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் சுமத்தி இருக்கும் பொழுது சேர்ந்து வாழுங்கன்னு தீர்ப்பளிக்க இயலாது. அதனால மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த நிமிஷத்தோட நீ கணவன் மனைவி இல்லை, பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னா கேமரா சேரக்கூடாது.
தலாக்கு விட்டுட்டு சேர்றாங்கல்ல, தலாக்கு மூலமாக பிரிந்தார்கள் என்று சொன்னால் திரும்ப கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். குலாம் மூலமாக கணவன் மனை பிரிந்தார்கள் என்று சொன்னால் பிறகு என்ன செய்யலாம், அவங்க சேர்ந்துக்கலாம். அவங்கள விரும்பினார்கள் என்று சொன்னால் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கூட என்ன செய்யலாம், மறுபடியும் அவங்களே கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கு, தலாக்குலையும் குலாவுலையும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் நிரந்தர பிரிவு. இனிமே நீ கணவனும் கிடையாது, அவ மனைவியும் கிடையாது. இனி ஒரு காலத்தில் நான் தப்பா சொல்லிவிட்டேன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாமான்னு கேட்டால் அதுவும் கூடாது. நான் தவறை மன்னித்து விட்டேன்னு சொல்ல முடியாது. மன்னிச்சா அந்த விஷயத்துக்கு முன்னாடி மன்னிச்சிருக்கணும். இப்படிங்கிறது மார்க்கத்திலே சட்டம். அதே மாதிரி அந்த பிள்ளைகள் விஷயமாக என்ன செய்யறான், இந்த பிள்ளையை எனக்கு பிறந்தது இல்லைன்னு சொல்லிட்டானா அவ தாயிட்டு சேர்த்துருவாங்க. சத்தியமன்ல சொல்லியிருக்கிறான், அல்லாமல சத்தியமா நான் என் மீது சாபம் உண்டாகட்டுங்கிறத சொல்லிவிட்டான். இது இந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்குது. இப்போ அவங்களுக்கு யார் உண்மையாளர் தெரியுமா இல்லையா? நமக்கு தெரியாது. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு வழக்கு வருது. வழக்கு வர சொன்னால் சத்தியம் பண்ண சொல்கிறாங்க, அவரும் சத்தியம் பண்ணிடுறாரு. அந்த மனைவியை சத்தியம் பண்ண சொல்கிறாங்க, இதே மாதிரி அவங்களும் பண்ணிடுறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க, 2ல் ஒரு ஆள் பொய்யர். அது 2ல் ஒரு ஆள் பொய்யர் தானே. ஒன்று இவன் பொய் சொல்லியிருக்கணும், அவன் பொய் சொல்லியிருக்கணும். விபச்சாரம் செஞ்சதும் உண்மை, செய்யாமல் இருந்த உண்மைன்னு சொல்ல முடியுமா? இவன் செஞ்சான்னு சொல்கிறான், அவன் செய்யலைங்கிறா, 2ம் உண்மையாக இருக்க முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன அஹதகுமா காதிபுன், நீங்கள் 2 பேரில் ஒரு ஆள் பொய்யர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் 2 பேர் சொல்கிறீங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறீங்க, இதில் ஒரு ஆள் பொய்யர் தான். அது யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஆள் பொய்யர் என்பது அல்லாஹ் அறிவான். அதனால இப்போ நீங்கள் தௌபா செய்ய ஒரு வாய்ப்பு தர்றேன். யாரா ஒரு ஆள் நான் தப்பாக செஞ்சுட்டேன்னு தௌபா செய்கிறான்னு கேட்குறாங்க. 2ல் ஒரு ஆள் பொய்யும் தெரிஞ்சு துணிஞ்சு தைரியம் சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இவன் துணிஞ்சு போய் இந்த ஆம்பளையாக இருக்கிறவன் அந்த மனைவியின் மீது துணிஞ்சு பழி சொல்லியிருக்கான். அது தௌபா செய்யக்கூடிய ஒரு விஷயம், மன்னிப்பு கேட்க வேண்டிய குற்றம் அது. அல்லது இந்த பெண்ணை செஞ்சு விட்டு மனமுரண்ட மறுத்திருக்கலாம், அதுவும் தௌபா செய்ய வேண்டிய ஒரு குற்றம் ஆயிடுது. அப்போ என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சத்தியம் பண்ண உடனே அவங்கள உடனே போங்கன்னு சொல்லாம, உங்களில் 2 பேரில் ஒரு ஆள் பொய்யர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அதில் உங்களை யாராவது தௌபா செஞ்சுக்கிறீங்களா, வாபஸ் வாங்குறது, நான் சத்தியம் பண்ண வாபஸ் வாங்கிக்கிறேன், என் மேலே தான் தப்பு, நான் பொய் குற்றச்சாட்டு சொல்லிட்டேன், அல்லது உண்மையை நான் செஞ்சேன், நான் பொய்யா மறுத்துட்டேன், அந்த பெண்ணு அல்லது இந்த ஆண் 2 பேரும் என்ன செய்யணும், அதை மறுக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. மறுபடியும் அவங்க சத்தியம் பண்ணுறாங்க, இல்லைம்மா யார் தௌபா செய்யறதுக்கு வரல, தயாராக இல்லை. 2வதுல கேட்குறாங்க, உங்கள் 2 பேரில் ஒரு ஆள் குற்றவாளிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்கள் யார் தௌபா செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. 2 பேரும் முன் வரல. 3வது தடவையும் கேட்குறாங்க. 3வது தடவை அடமண்டா இருந்துட்டாங்க 2 பேருமே. இதில் என்ன விளங்குது, 2 பேரில் ஒரு ஆள் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி பொய் சொல்கிறாள். 2 பேரும் சஹாபி தான். மக்கள் மத்தியில் 2 பேரும் யாரு, அந்த ஆம்பளையும் சஹாபி தான், அந்த பெண்ணும் சஹாபி தான். சஹாபியாக தான் அறியப்பட்டிருப்பார்கள். அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்கள்லாம் சஹாபி அறிவித்தாங்க, நம்ம சொல்லி கொண்டிருப்போம். ஏன்னாட்டா வெளிப்படையாக நிறுவனமாகலை. அப்போ அந்த ஆம்பளையும் நம்ம சஹாபி நல்ல தோழர் நம்ம நினைப்போம், அந்த பெண்ணையும் சஹாபி பெண்மணி என்று நினைப்போம். ஏன் 2 பேரும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி மறுத்துட்டாங்க. இவர் குற்றச்சாட்டு ஆமான்னு சத்தியம் பண்ணி நான் பொய் சொல்லலைன்னு நிரூபிச்சிட்டாரு. அந்த அம்மாவும் மறுத்து நிரூபிச்சுட்டாங்க. 2 பேருமே சொல்லியிருக்கும் பொழுது யாரையும் குற்றவாளி கொண்டு நிறுத்த முடியாது. அப்போ எல்லாரையும் நல்லவர் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆள் கெட்டால் தானே, 2 பேரும் நல்லா நினைச்சாலும் முரண்பட்டு 2ல் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். அப்போ இவன் பொய் சொல்லியிருக்கணும், அவன் உண்மையை மறுக்கணும். அப்போ 2ல் 1 தான் உண்மையாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சரி இவ்வளோ சொல்லி ஒருத்தர் தௌபா செய்ய தயாராக இல்லை, நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள், பிரித்து உத்தரவிடுகிறார்கள். நீ கணவன் இல்லை, ஒரு மனைவி இல்லை, நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்துக்கிறங்க. இந்த விஷயம் புகாரியில் 531வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஏராளமான ஹதீஸ்களில் வருகிறது. அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நபி தோழர்களாக இருக்கிறார்கள், அவர்களில் ஒரு ஆள் தப்பு செஞ்சாருன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, உலகத்துக்கே தெரியும். இந்த மாதிரி சொன்னால் ஒரு ஆள் தப்புன்னு தெரியுதுன்னு செய்யும். 2 பேர் சொல்கிறாங்கன்னா 2 பேரும் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் சொல்கிற உண்மையாக இருந்தால் அந்த பொம்பளை போய் சொல்லுது, அந்த பொம்பளை சொல்கிற உண்மையாக இருந்தால் இவன் போய் அவதூறு சொல்லியிருக்கான். அப்போ 2ல் ஒரு ஆள் தவறு செஞ்சார்கள் என்பது தான் உலகத்துக்கெல்லாம் பார்வை. அந்த ஒரு ஆள் யார், உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியல.
அந்த ஒரு ஆள் யார் என்பதை இவர் இந்த ஆம்பளை பொய்யருங்கிறதா அந்த பொம்பளைய பொய்யருங்கிறதான்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பதில்? அல்லாஹு யஅலம். அந்த ஒரு ஆள் யாருன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ உங்களில் யாரோ ஒரு ஆள் பொய் சொல்லியிருக்கிறீங்க, அந்த ஒரு பொய்யர் யார் என்பது அல்லாஹ் தான் அறிவான் என்று சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ பாரதூரமான விஷயத்தில் கூட இவர் தான் உண்மையை சொன்னார் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலைல. வஹி தொடர்பு இருந்துச்சுல, வஹியில் கூட அல்ல அறிவிச்சு கொடுக்கல இல்லை. வஹியில் கூட என்ன செய்யலை, இவர் மனதம் தப்பு அல்லது இவர் மனதம் தப்பு என்றால் அறிவித்து கொடுக்கவில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன்னு விட்டுறாங்க. தௌபா செய்கிறதுக்கு சான்ஸ்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அதுக்கு மேலே இந்த அப்போ எவ்வளோ பிடிவாதமாக இப்படி இருந்தார்கள்னா, போய் ஒரு பெண் மீது துணிஞ்சு ஒருத்தன் பழி சொல்கிறான்னு வைங்க, எவ்வளோ பெரிய குற்றது செய்யாமல் இருந்து அவர் செஞ்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தால் அவர் பெரிய பயங்கரமான குற்றவாளி. இந்த பொம்பளை இவ்வளோ சத்தியம் பண்ணி சொன்ன பிறகும் தவறு செஞ்சு இருந்து அல்லாஹ் முன்னிறுத்தி மறுக்கிறது அவர் இவருடைய குற்றவாளி. ரெண்டில் யாராக இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்ச ஒரு ஆள் பெரிய குற்றவாளி, இவரோ அவளோ ரெண்டு பேரும் ஒரு குற்றவாளி தான். அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிய முடிஞ்சா? அப்போ நல்லவர் இந்த ரெண்டு பேரில் யார் நல்லவர்? யாரோ ஒருத்தர் நல்லவர், யாரோ ஒருத்தர் கெட்டவர், அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்க முடியலை? யாருக்கு அறிய முடியலையே? அந்த நிலையை மௌத்தா போயிட்ட பிறகு நம்ம எல்லாரும் சஹாபின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? சஹாபின்னு தானே சொல்லுவீங்க. ரெண்டு பேருடைய விஷயம் முடிஞ்சு வச்சு பிரித்து வச்சுட்டாங்க, முடிஞ்சு வச்சு குற்றம் நிரூபிக்கலை, நீ நிரூபிக்கலைன்னு அது சைலண்டாக விட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அவங்கள பற்றி சொல்லும்போது ரலியல்லாஹு நோம்போம், சஹாபின்னு சொல்லுவோம், நல்லடியார்னு சொல்லுவோம். அப்போ நம்மெல்லாம் நல்லடியார்னு சொன்னாலும் அதில் ஒரு ஆள் ஒரு கெட்டவர், அதையெல்லாம் மன்னிச்சுட்டு அவர் நல்லடியார் முழுவும் செஞ்சு விட்டு போய் அல்லாட தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டார்னா ரெண்டு பேருமே கூட குற்றவாளி இல்லாமல் போயிடலாம். அது அல்லாவுக்கும் அவங்களுக்குமான ஒரு விஷயம். அப்போ இதில் நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம எண்ணத்துக்கு இவர் நல்லடியார்னு சொல்லிட்டு அந்த அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கணும். ரசூலுல்லாஹ் எடுக்கலைல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாமா? இந்த ஒரு சம்பவத்தில் லிஆன் சம்பந்தமாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். இதுக்கு பேர் லிஆன் என்று தலாக்கு குலான்னு சொல்கிற மாதிரி கணவன் மனைவியின் மீது பழி சுமத்தி விட்டு பிரிதல் இருக்குல்ல, இதுக்கு மார்க்கத்தில் லிஆன் என்று சொல்லுவாங்க. இந்த லிஆன் முறையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அந்த பல சம்பவங்கள் இந்த மாதிரி சத்தியம் பண்ணும் போதெல்லாம் அதில் ஒரு ஆள் பொய்யர் தான். அது யாரோ ஒரு ஆள் பொய்யர்னு இருக்கிறார். அதை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல முடியலை, கண்டறிய முடியலை. அவங்களுக்கு இந்த ரெண்டில் ஒரு ஆள் யார் நல்லவர் என்று தீர்மானிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம எப்படி ஒருத்தர் மகானு நல்லடியார் பெரியார் என்று சொல்லுவது? அவங்க கண் முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம் இது. அவங்க கண் முன்னாடி இந்த ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க, ரெண்டு பேருடைய நடவடிக்கை எல்லாம் கவனிக்கிறாங்க, முகபாவனையெல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளோ பார்த்துட்டு கூட நீ தான் பொய்யன்னு சொல்லலையே, சொல்ல முடியலையே. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் யஅலமுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை அறிந்தவன் அல்லாஹ் தான், எனக்கு சொல்ல முடியாது. அப்போ இதுதான் மனிதனுக்கு கொடுக்குற அறிவு. எந்த ஒரு மனிதரை பற்றியும் இவர் மகானு இவர் நல்லடியாரு இந்த அதிகாரம் நமக்கு தரப்படவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபிக்கும் ஒரு யஹூதிக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு சஹாபி நபி தோழர் முஸ்லீம் இருக்கிறாரு, யூத மதத்தை சேர்ந்த ஒருத்தரும் இருக்கிறாரு. அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நிலம் யாருக்கு சொந்தம், அந்த கிணறு யாருக்கு சொந்தம் அப்படின்னு நிலத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, பக்கத்து வயலாக இருக்கும். இந்த கிணறு எனக்கு தான் சொந்தம், யஹூதி சொந்தம் கொண்டாடுறான். முஸ்லீம் என்ன செய்யறாரு, சஹாபி எனக்கு தான் என்று அவர் சொல்கிறார். எங்கள் வாப்பா காலத்தில் நான் பயன்படுத்திட்டு வர்றேன், அது என்னுடைய கிணறு தான் என்று அவர் சொல்லுகிறார். இதை ரசூலுல்லாஹ்ட்ட இந்த விஷயம் வருகிறது. வந்தவுடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, முஸ்லீம் சஹாபிட்ட கேட்குறாங்க, இது உன்னுடையதுங்கிறிய இவருடைய தான் அந்த கிணறுன்னு வாதம் பண்ணுறாரு. அந்த கிணறுடைய கண்ட்ரோல் யஹூதிட்ட இருக்குது. அதை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா? யஹூதி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கிணறு ரெண்டு பேருக்கு பொதுவான இடத்துல இருக்கிறது. அந்த கிணறை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் யஹூதி. அதனால கேஸை கொண்டு வர்றாங்க. இவரே பயன்படுத்தினா கேஸ் கொண்டு வர மாட்டார், வேற ஆள் பயன்படுத்தினா தான் கேஸ் கொண்டு வருவார். யாரெல்லாம் எனக்கு சொந்தமான இடத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ புகார் கொடுக்குறாரு. அப்போ இந்த வழக்கில் என்னன்னு கேட்டால், அந்த கிணறு இருந்தது யஹூதி கையில், இவர் உரிமை கொண்டாடுறார், எங்கள் வாப்பாவுடைய கிணறுன்னு உரிமை கொண்டாடுறார். அப்போ ரசூல் என்ன கேட்குறாங்கன்னா, உன்னுடைய கிணறுன்னு சொல்லுவாயானா உனக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற?
ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அலக்க பையினத்துன், உனக்கு ஆதாரம் இருக்குதா? ஆதாரம்லாம் இல்லை. உனக்கு ஆதாரம் இல்லைன்னா அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான், உன் கையில் அது இல்லை. அவன் கையில் வச்சிருக்கும் போது நீ ஆதாரம் இல்லாமல் சொன்னால் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்போ அவனுக்குரியதான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவனுக்கு நீ வழக்கு கொண்டு வந்ததுனால அவனை சத்தியம் பண்ண சொல்லுவான். என்ன செய்ய முடியும் அவன்கிட்ட? அவன் என்னுடையதுங்கிறான்ல, அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடையதான் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போடான்றாங்க. இவர் சத்தியம் பண்ணக்கூடாது, வழக்கு கொண்டு வர்ற சத்தியம் பண்ணக்கூடாது. இவர் ஆதாரத்தை தான் காட்டணும். யாருக்கு எதிராக வழக்கு வருதோ அவர் தான் சத்தியம் பண்ணணும். உன்னுடையது, உன்னுடைய கிணறு நீ சொல்லுகிறாய், இவர் மறுக்கிறாரு, மறுப்பவருக்கு ஒரு நியாயம் வழங்கணும். அதனால என்ன செஞ்சுக்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக இது எனக்கு சொந்தம் தான் என்று சொல்லிவிட்டு நீனை வச்சு கேட்டாங்க. அப்போ இந்த வழக்கில் யார் பொய்யரு? இந்த வழக்குப்படி இவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அந்த யகுதி கொண்டு வந்த வழக்கு தான் உண்மை. யகுதி தான் கரெக்டாக இருந்திருக்கிறான், அவனுக்கு தான் உள்ளது ஆயிடுச்சு, முஸ்லீமுக்கு உள்ளது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த வழக்கில் யார் உண்மையாளர் நமக்கு தெரியுமா? நெசமாக கூட யகுதி வந்து ஆக்கிரமிச்சிருப்பான், யகுதியை ஏமாற்றியிருப்பான். அவன் தகப்பனாருடைய இடத்த வளைச்சு கிழிச்சு போட்டு இவன் பக்கமாக ஆக்கியிருப்பான், பல வருடம் பயன்படுத்தி இருப்பான். அதை நம்ம பார்க்க முடியும். அவங்க கையில் வச்சிருக்கிறான், நீ உன்னுடைய இதுக்கு ஏதாவது ஆதாரத்தை கொண்டு காட்டணும். அவங்க கையில் இருப்பதற்கு ஆதாரம் என்னன்னா பொசிஷன் வந்துட்டு இருக்குது. அந்த கிணறுடைய பொசிஷன் வந்து அவங்க கையில் வச்சிருக்கிறான், அவன் அனுபவிச்சுட்டு வர்றான்னு தான் வழக்கு கொண்டு வந்திருக்கிற. அப்போ யார் கையில் பொசிஷன் இருக்குதோ அது ஒரு ஆதாரம் தான். உங்கள்கிட்ட பொசிஷன் இல்லை, ஆதாரம் இல்லை. அவன் பொசிஷன் வச்சுக்கிறது ஒரு ஆதாரம் தானே. என் கையில் நான் அதை வச்சிருக்கிறேன்டா எனக்கு ஒரு ஆதாரம், உங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இல்லை, அதனால அவனுக்குன்னு தீர்ப்பளிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வழக்குகள் வரும் பொழுது ஒரு யூதர் தான் இதில் வந்து கரெக்டான ஆள், முஸ்லீம் நல்ல ஆள் இல்லைன்னு ஆயிடுதா? உனக்கு தான் கிணறுனா ஒரு பொய் வழக்கு போட்டிருந்தா அர்த்தம். இந்த கிணறு யூதனுக்கு சொந்தம்னு தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த முஸ்லீம் என்ன செஞ்சாரு? சட்ட பார்வையில் பொய் வழக்கு போட்டார். அப்போ உண்மையில் வந்து அல்லாவிடத்தில் இவர் உண்மையாளராக இருக்கலாம், வெளி உலகத்து பார்வையில் என்னது? இவர் தான் பொய் வழக்கு போட்டார். ரசூலை இவருக்கு கொடுக்கல, அவனுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. அவன் தான் சரியான வழக்கு கொள்ளும், நீ பொய் வழக்குன்னு ஆகுது. அப்போ இது கண்டுபிடிக்க இயலாது. நல்லவன் கெட்டவங்கிற தீர்மானிக்கிற சக்தி இருந்தால் ரசூல் நினைச்சிருப்பாங்க, ஒரு வரியில் உனக்குள்ளதான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உண்மை என்னவோ அதை சொல்லியிருப்பாங்க. என்ன ஆதாரத்தை கேட்குறாங்க, ஆதாரம் இல்லையில அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்குரியதான்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பொருள் யாருக்குரியது என்று தீர்மானிக்கிற விஷயங்கள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்குரியதுதான் என்று அதில் யார் கரெக்டாக பேசுகிறான் என்று கண்டுபிடிக்கலாம். தப்பாவும் நான் தீர்ப்பளித்து விடுவேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ வழக்கு கொண்டு வருவீங்க, நான் தவறாக கூட தீர்ப்பளிச்சிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் நல்லவர் என்று தீர்மானிப்பது என்பது இந்த மாதிரி ஆதாரங்களுக்கும் எதிராக இருக்கிறது. இன்னும் இந்த மாதிரி ஏராளமான சான்றுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.